வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ என்னோட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். சார் ஹெச்ஏபிக்கும் ரிவிட் எம்இபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருந்தார். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹெச்ஏபி நான் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஹெச்ஏபிங்கிறது ஹவர்லி அனாலிசிஸ் ப்ரோக்ராம். ஓகேங்களா. இதில் என்னென்னா இங்கே கூலிங் லோடை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கூலிங் லோடோட என்னென்னா ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறேன். ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணோன்னு தெரியும் உங்களுக்கு. சிமுலேஷன் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை பொறுத்தவரை எனக்கு மந்த்லி வைஸ் வேணுனாலும் பண்ணலாம், டெய்லி வைஸ் வேணுனாலும் பண்ணலாம், ஹவர்லி வைஸ் வேணாலும் என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மந்தில் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த மந்தில் எனக்கு வந்து கூலிங் லோடு அதிகமாக தேவைப்படுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூலிங் லோடு எவ்வளவு கிலோ பிடிவி பெர் ஹவர் பிடிவியில் வருது இங்கே. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ தேவைப்படுது கூலிங் லோடு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் எனக்கு வந்து 10,001 தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போனா அந்த மே மாதத்தில் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா என்றைக்கு எனக்கு அதிகமாக இருக்குது அந்த நாளில் அந்த மே மாதத்தில் என்றைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படியே செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 28 வந்து எனக்கு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா திருப்பி மே மாதம் 28 பர்டிகுலர் டேட்டில் எந்த நேரத்தில் எனக்கு அதிகமாக தேவைப்படும் காலையிலேருந்து 00லேருந்து 23. ஓகேங்களா. அதாவது 24 மணி நேரத்தில் எந்த நேரத்தில் எனக்கு கூலிங் லோடு அதிகமாக தேவைப்படும் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 5 to 6 எனக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு காட்டுது கூலிங் லோடு. ஓகேங்களா. ஸோ இதுதான் இதோட ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னா நான் ஸ்ப்ளிட் பண்ணி ஹவர்லி வைஸ் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எவ்வளோ கூலிங் லோடு வேணுங்கிறது என்னால் பார்த்துக்க முடியும் ஹெச்ஏபியில். ஆனால் ரிவிட் எம்இபியில் நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேங்களா. ஓவராலாக மேக்ஸிமம் கூலிங் லோடு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத காட்டும். ஓகே. பீக் கூலிங் ஏர் ஃப்ளோ எவ்வளோ லிட்டர் பர் செகண்டில் எவ்வளோ தேவை என்டையர் பில்டிங். அங்கே வந்து பில்டிங்க்கு நான் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ரூம் தான் கொடுத்துருக்கேன். இங்கே என்டையர் பில்டிங் நான் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அங்கேயே வந்து என்டையர் பில்டிங்க்கு நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுதான் வந்து அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ். ஓகே. பட் எம்இபிங்கிறது நம்ம கூலிங் லோட் கேல்குலேஷனுக்கு மட்டும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டிசைன்ஸ் எல்லாமே பண்ண முடியும். கூலிங் லோட் கால்குலேட் பண்ணி எனக்கு எவ்வளோ வேணும், ரூமுக்கு எவ்வளோ வேணும், ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஏர் டெர்மினல் வைக்க முடியும். ஏர் டெர்மினல் வச்சுட்டு ஏஹெச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டக்டிங் பண்ண முடியும், டக் சைஸிங் பண்ண முடியும். ஓகேங்களா. உங்களுக்கு ரூமுக்கு தேவையான சிஎஃப்எம்மை பேஸ் பண்ணி டக் சைஸிங் பண்ண முடியும். ஓகே. இது இல்லாமல் எனக்கு ப்ளம்பிங்கில் போனோன்னா எனக்கு ட்ரைனேஜ் கனெக்ஷன்ஸ் ஃபுல்லாக கொடுக்க முடியும். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை எல்லாமே நம்மளால் இதில் கொடுக்க முடியும். எலக்ட்ரிக்கலில் போனீங்கன்னா திருப்பி கேபிள் ட்ரே, கான்ட்ராக்ட்ஸ் கொடுக்குறது, ஒயரிங்கு எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். இது ரிவிட்டுங்கிறது கம்ப்ளீட் எம்இபி டிசைனுக்கு உள்ளது. ஓகேங்களா. கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளால் பண்ண முடியும் இதில். ஓகே. டிசைனுங்கிறதோட சொல்லப்போனால் டிராஃப்டிங் என்டையர்லி எல்லாமே பண்ண முடியும். ஃபயர் ப்ரொடக்ஷன் முதற்கொண்டு டிராஃப்டிங் இதில் பண்ண முடியும். ஆனால் ஹெச்ஏபியில் அப்படி கிடையாது. கூலிங் லோடு மட்டும்தான் நான் கால்குலேட் பண்ண முடியும். கூலிங் லோடு கால்குலேட் பண்ணிட்டு அதோட ரிப்போர்ட்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா டிசைன் ரிசல்ட்ஸ் என்ன, ஓகே, என்ன வேணும், சைஸிங் சம்மரி, சிஸ்டமோட இது எல்லாமே நம்ம இங்கே போயிட்டு சேவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்ட்டு என்ன வேணும் எல்லாமே இங்கே போய் கொடுத்தீங்கன்னா எந்த பீரியடில் எந்த பீரியடு வேணும் எல்லாமே கொடுத்துட்டு ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்துடும். ஓகேங்களா. சைஸிங் சம்மரி ரிப்போர்ட்ஸாக நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு பர்டிகுலர் ஹவர்ஸில் எவ்வளோ வேணும் எல்லாமே நம்மளால் எடுத்துக்க முடியும். பட் அங்கே வந்து அந்த மாதிரி கிடையாது. அது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரிவிட்டுங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா. அது என்டையர்லி டிராஃப்டிங் 3Dயாக நமக்கு தெரியும். இதில் வந்து 3Dயாக நமக்கு தெரியாது. ஓகேங்களா. எல்லாமே நம்ம வந்து ஜஸ்ட்டு ஷெட்யூல் மாதிரி நம்ம ரிப்போர்ட்ஸாக ஜென்ரேட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மணிலேருந்து இத்தனை இதுன்னு. பட் இதில் ரிப்போர்ட் மட்டும் ஜென்ரேட் பண்ணுறது இல்லை, மேற்கொண்டு என்னால் டிசைனும் பண்ண முடியும். டிசைன் பண்ணிவிட்டு அது அதே மாதிரி ஷெட்யூல்ஸ் எடுக்கிறதுனால எடுக்க முடியும். ஓகேங்களா. பைப் ஷெட்யூல். ஓகே. ஸோ என்ன பைப்பு,
ஓகே, என்ன சைஸு, என்ன கனெக்ஷன் டைப்பு, ஃபிக்சர் யூனிட் என்ன, லென்த், இது ட்ரைனேஜுக்கு உள்ளது. ஸோ டக் ஷெடியூலு, ஸோ என்ன சிஸ்டம் நேமு, என்ன சைஸு, என்ன லென்த்து, எல்லாமே நம்மளால் இங்கே எடுத்துக்க முடியும். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே, ரெண்டுமே அதோட பர்பஸ் வந்து வேறு வேறு. ஓகே, ஸோ அது ஒன்லி ஹீட்டிங் அண்ட் ஹவர்லி அனலிசிஸ். அதோட இதே வந்து ஹவர்லி அனலிசிஸ் ப்ரோக்ராம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எனக்கு எவ்வளவு கூலிங் லோடு வேணுங்கிறத அக்யூரேட்டாக நம்ம கொடுக்குற டேட்டா வச்சு மோர் அக்யூரேட்டாக கேல்குலேட் பண்ணி தரும். ஓகேங்களா? சப்போஸ் இது என்னென்னா அப்புறம் ரெண்டில் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதை நான் ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்குவேன். என்னோடய சிஸ்டம் பர் ஹவர் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஹெச்ஏபிக்கு போயிடுவேன். ஹெச்ஏபியில் போய் இன்புட் கொடுத்துட்டு ஒவ்வொரு மணி நேரத்தில் என்னோடய சிஸ்டம் எப்படி வேலை செய்ய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹெச்ஏபியில் பண்ணிவிட்டு எனக்கு ஹெச்ஏபியில் வந்து ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிமுலேஷன் தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு டேட்லேயும் எப்படி வருது. ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னா பெஸ்ட்டு டிசைன் என்னால் பண்ண முடியும். ஸோ இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரைக்கும் எனக்கு ஹீட்டிங் லோடு அதிகமாக இருக்குது, மற்ற நேரத்தில் கம்மியாக இருக்குது, கூலிங் லோடு கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய டிசைன்ஸை நான் மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த 2 சாஃப்ட்வேர்ஸும். ஸோ ரைட், அடுத்து வந்து ரெண்டரிங்கை பற்றி கேட்டிருந்தார். ஓகேங்களா? ஸோ ரெண்டரிங்கை பற்றியுமே இதிலே சொல்லிடுறேன். ரெண்டரிங்கிறது என்னென்னா எனக்கு என்னோடய பில்டிங் வந்து ரியல் டைமாக எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்குறது தான். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே 2 வியூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஃபைனாக வச்சு நான் பண்ணலை, சும்மா சிம்பிளாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வியூங்கும்போது நான் சும்மா டிராஃப்ட் வியூ லோவர் ரெசல்யூஷனில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா டைம் அதிகமாக எடுக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இந்த இதை வந்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு ரியலிஸ்டிக் வியூவை எப்படி தெரியுங்கிறத நான் இதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரெண்டரிங்கை பற்றி தேவைன்னா அது டீட்டெயிலாக போய் வேணும்னா என்னோடய வீடியோவிலே இருக்குது. ஓகேங்களா? ரெண்டரிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வீடியோ இருக்குது, அதை பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அல்லது லைட்டிங்க்கு கூட ஒரு ஃபேமிலி கிரியேஷன் இருக்கும், அதுலேயுமே வந்து ரெண்டரிங் பற்றி நான் சொல்லியிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதிலே. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டரிங்கோட பர்பஸ். ஸோ எனக்கு உள்ளே என்ன கலர் பெயிண்ட் எடுத்துருக்கேன், எப்படி தெரியும், எல்லாமே வந்து ரியலிஸ்டிக்காக நான் பார்த்துக்கலாம். பட் என்ன அப்படின்னா மோர் ரியலிஸ்டிக்னு சொல்லும்போது ரிவிட்டில் அந்த அளவுக்கு எஃபிஷியன்சி இருக்காது. ஓகேங்களா? அதுக்கு வந்து 3DS அல்லது இது ஸ்கெட்சப் ப்ரோன்னு இருக்குது. ஓகேங்களா? அதில் போய்ட்டு வீரே ரெண்டரிங்னு சொல்லுவாங்க. அதில் பண்ணும்போது ரொம்ப மோர் ரியலிஸ்டிக்காக கிடைக்கும். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு ரியலிஸ்டிக் ரொம்ப அந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். அதான் ரெண்டரிங் வியூங்கிறது. நான் மேனுஃபேக்சர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸில் நிறையா வந்து ரெண்டரிங் வியூ இருக்கும். ரைட்டு, எதுக்குன்னா நான் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அல்லது பில்டிங் ஓரியண்டாக சொல்ல போனால் கட்டி முடித்ததுக்கப்புறம் பெயிண்ட்லாம் அடித்ததுக்கப்புறம் என்னோடய ரூம் எப்படி தெரியும். மெயினாக எக்ஸ்பெஷலி வந்து எக்ஸ்டீரியர் ரிவ்யூஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே 2 ரிவ்யூ தான். ஏன்னா அப்போ தான் வந்து நான் கட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த பெயிண்ட் அடித்தா எப்படி தெரியுங்கிறத நம்ம ரியல் டைமில் நம்ம பார்த்துக்கலாம். முன்னாடி எல்லாம் கற்பனை பண்ணி பார்ப்பாங்க, இந்த பெயிண்ட் அடித்தா எப்படி இருக்கும், இந்த பெயிண்ட் அடித்தா அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்லாம் தெரியாது. அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஓகேங்க, அப்புறம் திருப்பி உட்காந்து அடிக்கணும். அதுக்கு பதில் இப்போ என்னென்னா சிஸ்டத்துலேயே அதை ஜென்ரேட் பண்ணி ஓகே நான் பார்க்கும்போது இந்த பெயிண்ட் காம்பினேஷன் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். அதுக்காக தான் மெயினாக அந்த ரெண்டரிங் இது. ஓகேங்களா? ரைட், ரொம்ப நன்றி. உங்கள் டவுட்ஸ் எது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கமெண்டில் கொடுங்க. டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.